ட்ரீம் டு யூ எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே 2011 காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோனியும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ படிப்பாளி போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோனி ஸ்கூல் முடிஞ்ச அடுத்த செகண்ட் கேமராவை எடுத்துக்கிட்டு வெளியே போறா. அவ கூட அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஒருத்தன் சைக்கிளை ஓட்ட, இன்னொருத்தி ஓடி வரா. ஹீரோனி சைக்கிள் பின்னாடி உட்காந்து ஓடி வரவள வீடியோ எடுக்கிறா. அடுத்துதான் பீச்சுக்கு போயிட்டு அங்கேயும் வீடியோ எடுக்க அங்க வந்த ஹீரோ கேமரா வாங்கி ஹீரோனிய வீடியோ எடுக்கிறாரு. அடுத்துதான் 2025 காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோனி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்துதான் பிளைட்ல இருந்து இறங்கின ஹீரோ ஒரு பக்கம் ரெடி ஆக, இன்னொரு பக்கம் ட்ரெயின்ல இருந்து இறங்கின ஹீரோனியும் ரெடி ஆகுறாங்க. 2 பேரையுமே யாரோ ரெடி ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு 2 பேருமே வரோன்னு பதில் சொல்றாங்க. ஆக்சுவலா வெவ்வேறு இடத்துல நடக்கிறத நமக்கு ஒன்னா காமிக்கிறாங்க. முதல்ல ஹீரோனி, நான் நினைச்ச மாதிரி பெரிய ஆளா ஆகலனா தோல்வி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தமானு கேக்குறா. இன்னொரு பக்கம் ஹீரோ யூரோப்ல நடக்கிற இன்டர்நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்க்கு போறாரு. அவரு போன உடனே பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோ, கடைசியா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்காக நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமானு கேக்குறாரு. ஹீரோ ஒரு டைரக்டர். வண்டரிங்னு ஹீரோ டைரக்ட் பண்ண படத்துக்கு அவருக்கு சிறந்த டைரக்டர்னு அவார்டு கிடைக்குது. அவார்டை வாங்கின ஹீரோ வாழ்க்கையில வழி தெரியாம இருந்த 18 வயசு பையனுக்கு யாரோ ஒருத்தி கனவு கொடுத்தா, அவளுக்காக இந்த அவார்டை டெடிகேட் பண்றேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க, ஹீரோனி கடலோரமா சிப்பி பொறுக்கிட்டு இருக்காங்க. இது அவளுடைய வேலை கிடையாது. வழக்கம் போல இவ பண்றத அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சிப்பி பொறுக்கி முடிச்ச ஹீரோனி கூட இருந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டே சேத்துல நடந்து வர கால் தடுக்கி விழுந்துடுறா. ஆக்சுவலா ஹீரோனி ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க பத்திரிகைக்காக தான் இப்போ இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஹீரோனி வீட்டுக்கிட்ட வர அவங்க அம்மா கால் பண்ணி ஹவுஸ் ஓனர் வாடகையை ஏத்திட்டதா சொல்றாங்க. இவளும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தவ, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல, கால் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வலி இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனவ பேக பாக்க, பேக்ல சேத்துல விழுந்த அழுக்கு ட்ரெஸ் இருக்கு. அத பார்த்தவ அந்த ட்ரெஸ்ஸ வாஷ் பண்றா. அப்ப டிவில அந்த அவார்ட பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. கொரியாவை சேர்ந்த ஒருத்தர் டைரக்டர் அவார்ட் வாங்கினதாகவும் அந்த அவார்ட ஒரு பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணதாகவும் அந்த பொண்ணு யாருன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஹீரோனியும் அந்த நியூஸ பாக்குறா. ஹீரோ அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் பீப்புளுக்கு பேட்டி கொடுக்கறாரு. அப்படியே நமக்கு ஹீரோ பிரஸ் பீப்புள் கிட்ட பேசினதை காமிக்கிறாங்க. ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர், நீங்க அவார்ட ஒரு பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணீங்க இல்லையா, யார் அந்த பொண்ணுன்னு கேட்க, அதுக்கு அவரு என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றாரு. அடுத்ததா இன்னொரு ரிப்போர்ட்டர், டைரக்டர், உங்களை கொரியால இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உங்க ஃபர்ஸ்ட் லவ்க்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ முகத்துக்கு ஜூம் பண்ண, ஹீரோ கேமராவை பார்த்து, நீ பார்த்துட்டு இருக்கியா, நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன், இப்போ உன்னை பார்க்க வரேன்னு சொல்றாரு. அதை பார்த்து அதிர்ச்சியான ஹீரோனி கையில இருந்த துணியை கீழே போட்டுட்டு, ஹீரோ நீயாடா எப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்டர்நெட்ல ஹீரோ பேரை போட்டு தேடுறா. அதுல ஹீரோ அவார்ட் வாங்கின வீடியோலாம் இருக்க. அந்த வீடியோவும் பாக்குறா. வீடியோ பார்த்தவளுக்கு ஹீரோ எவ்வளவு ஃபேமஸான ஆளுன்னு புரியுது. அதுல ஹீரோ இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு. ஹீரோனிக்கு இங்கிலீஷ் தெரியல. சப்டைட்டில் தேடி பாக்குறா, கிடைக்கல. கடைசியா ஹீரோ அவங்க பாஷையில கொரியாக்கு வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு கடுப்பாகுறா. நீ வந்தினா உன்னை துரத்தியா அனுப்புவேன்னு சொல்றா. மறாவது நாளே சொன்ன மாதிரி ஹீரோ கொரியாக்கு வராரு. ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில வீட்டுக்கு போறப்போ ஹீரோனி வீடியோ எல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க, ஹீரோனி அவங்க ஆபீஸ்ல சீனியர் கிட்ட 1 மாசமா நாம எந்த வேலையும் பார்க்கல, ஏதாவது பண்ணணும்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வராரு. அவரை கூட்டிட்டு வந்த சீஃப் எடிட்டரா இல்ல வேற யாருன்னு தெரியல, நம்ம சீஃப்னு வச்சுக்கிறான். அவரை கூட்டிட்டு வந்த சீஃப் அவரை எல்லா ஸ்டாஃபுக்கும் அறிமுகப்படுத்திட்டு ஒரு ஸ்டாஃப் கிட்ட ஹீரோனி எங்கன்னு கேட்க, அவங்க ஹீரோனிய கை காமிக்கிறாங்க. உடனே எல்லாரும் அங்க பார்க்க, அங்க ஹீரோனி அவங்க சீனியர் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே இருக்கவங்கள பார்த்த சீனியர் ஹீரோனிய அமைதியா இருக்க சொல்றாரு. ஏன்னு அவ கேட்க, அவரு பதில் சொல்லாம ஹீரோனிய திருப்பி காமிக்கிறாரு. அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்க, அவரை பார்த்த ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மறைஞ்சுக்கிறா. அதை பார்த்து ஹீரோ சிரிக்க, இவன் ஏன் இங்க வந்தான்னு புலம்புறா. இன்னொரு பக்கம் சீனியர் அவளை எழுந்திருக்க சொல்றாரு. அப்ப சீஃப், சீனியர் உங்ககிட்ட பேசணும், வெளியே வாங்கன்னு கூப்பிட அவரு போயிடுறாரு. ஹீரோவும் அவர் பின்னாடியே போயிட, ஹீரோ போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோனிக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த நிம்மதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனிய பார்த்து ஹாய் சொல்ல, அவரை பார்த்த ஹீரோனி டேபிள்லயே தலையை இடிச்சுக்கிறாங்க. அப்படியே சின்ன பிளாஷ்பேக். ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஹீரோனிக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால எப்பவும் ஹேண்டி கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பா. அப்படிதான் ஒரு நாள் வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ ஹீரோ ஸ்கூலுக்கு வராரு. ஹீரோ பணக்காரர் வீட்டு புள்ள. கார்ல இருந்து கீழே இறங்குறத ஹீரோனி கிளாஸ்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க, கார்ல இருந்து இறங்கின ஹீரோ ஹீரோனிய பாத்துறாரு. அதை கவனிச்ச ஹீரோனி திரும்ப தலையில இடிச்சுக்கிறா. அடுத்துதான் அசம்பிளி நடக்குது. பசங்க எல்லாரும் வெயில்ல கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்க, பிரின்சிபல் நிழல்ல இருந்து வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்கும் வேர்த்து ஊத்துது. ஒரு கட்டத்துல ஹீரோனி மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போற வழியில ஹீரோனி நல்ல ஸ்மெல்லுன்னு சொல்றா. அடுத்ததா ஹீரோனி ஸ்கூல்ல இருக்க நர்சிங் ஹோம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க,
நர்ஸ் ஹீரோவை பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போன அடுத்த செகண்ட் அவங்க போயிட்டாங்களான்னு ஹீரோனி கேட்க, ஹீரோ நல்லா இருக்கியான்னு கேட்க, நான் சும்மா நடிச்சேன், நீ யாருன்னு கேக்குறா. நான் இன்னைக்குதான் டிரான்ஸ்பர் ஆகி வந்த புது ஸ்டூடெண்ட், பக்கத்து கிளாஸ்ன்னு சொல்றாரு. ஓ நீதானா, சியோல்ல இருந்து வந்த பையன் சொன்னவ ஹீரோ ஷர்ட்ல இருந்த அவர் பேரை படிக்கிறா. என்ன உனக்கு தெரியுமா? ஹீரோ அப்படி கேட்ட உடனே ஹீரோனிக்கு ஹீரோ கார்ல இருந்து இறங்கினத பார்த்தா இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே நான் ரொம்ப நடிச்சிட்டனா, அசம்பிளி முடிஞ்சிருச்சான்னு கேக்குறா. நீ மயங்கி விழுந்ததுனால அசம்பிளி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அசம்பிளி சீக்கிரமா முடிஞ்சதுக்கு நீதான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வெயில்ல எதை தூக்கி போட்டாலும் கருவாடு ஆகிரும். நம்மள எவ்வளவு நேரம் நிக்க வச்சாங்கன்னு சொல்றா. இருந்தாலும் நீ தடுமாறி விழுந்ததை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு. நீ என்னைய பாத்துட்டு இருந்தியா? இல்லையே, நீ ரொம்ப டயர்டா இருந்த, அதனாலதான் சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ நாம ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டோம் சொல்லிட்டு ஹீரோனி போக, எங்க போறேன்னு கேக்குறாரு. கிளாஸ கட் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் பின்னாடியே போறாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனி உன்னோட கனவு என்னன்னு கேட்க, கனவு இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியானவ, என்ன வளர்ற, ஒரு பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கனவாவது இருக்கணும்னு சொல்றா. ஆமால, எனக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன கனவு? டாக்டர். என் அப்பா என் தாத்தா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். என் அப்பாவுடைய ஹாஸ்பிட்டலுக்காக தான் நாங்க இங்க மூவ் ஆகி வந்தோம்னு சொல்றாரு. நல்லா படிப்பியா? இல்ல, அருமையா படிப்பேன்னு சொல்றாரு. சரி, என் கனவை பத்தி கேளு. ஹீரோவும் ஹீரோனி பேரை சொல்லி உனக்கு என்ன கனவுன்னு கேக்குறாரு. அவரு பேர் சொன்னதுல ஹீரோனி கடுப்பாகிறா. சியோல இருந்து வர பசங்கலாம் ஏன் டஃபா இருக்கிறீங்க, ஸ்மூத்தா இருக்க மாட்டீங்களா, உனக்கு நான் டிப்ஸ் கொடுக்கட்டுமான்னு கேட்க, அவரும் தலையாட்டுறாரு. இங்க பாரு, யாரையாவது கூப்பிட்டினா அவங்க லாஸ்ட் நேம கூப்பிடாத, தப்பா எடுத்துப்பாங்க, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றா. சரின்னு சொன்ன ஹீரோ மறுபடியும் அவளோட கடைசி பேரை சொல்லி கூப்பிட, இப்பதானே அப்படி கூப்பிடாதன்னு சொன்னேன். அதை கேட்டு ஹீரோ சிரிக்க, இந்த மாதிரி சிரிக்காத, சரி உன்னோட கனவு என்ன சொல்லுன்னு கேக்குறாரு. அவளும் சந்தோஷமா நான் ஒரு பிலிம் டைரக்டர் ஆகணும்னு சொல்றா. அடுத்துதான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனி ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹீரோவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹீரோனி ஹீரோவை பார்க்கல, ஆனா ஹீரோ பாத்துறாரு. ஹீரோனி யாருக்கும் தெரியாம மாடிக்கு போயிட்டு சன்செட்டை ரெக்கார்ட் பண்றதுக்காக கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறா. பின்னாடியே வந்த ஹீரோ ஹீரோனி தூங்குறத பார்த்துட்டு அவ எழுந்திருக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. சூரியன் அஸ்தமமாயி நைட் ஆயிடுது. ஹீரோனி எழுந்திருக்கவே இல்ல. அவ எழுந்திருக்கிறப்போ ஹீரோ பக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோவை பார்த்த ஹீரோனி பயந்து கத்திடுறா. அதுல ஹீரோவும் எழுந்துடுறாரு. நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க, என் அப்பா சொன்ன வேலையை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. ஓ, இது உங்க அப்பா ஹாஸ்பிட்டலா? கேட்ட ஹீரோனி அங்கிருந்து கிளம்புறா. அப்ப ஹீரோ, நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க, சன்செட்டை வீடியோ எடுக்க வந்தேன் சொன்னவ மொபைல்ல டைமை பார்த்துட்டு, கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் வந்துருவாங்க, அதுக்குள்ள போகணும்னு சொல்றா. உனக்கு பெட்ரோல் டைமிங்லாம் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, நைட் ஷாட் எடுக்க இதுதான் நல்ல ஸ்பாட், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோவும் பின்னாடியே போறாரு. ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டிஸ் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வராங்க. ஹீரோனி மறைஞ்சுக்கிறா. அதை பார்த்த ஹீரோ எதுக்காக மறைஞ்சிருக்கான்னு கேட்க, சத்தம் போடாதன்னு சொன்ன ஹீரோனி மெல்லமா செக்யூரிட்டி போயிட்டாரான்னு எட்டி பாக்குறா. செக்யூரிட்டி ஒரு ரூம்குள்ள போக, அதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா ரூம்குள்ள போன செக்யூரிட்டி இவங்க ரெண்டு பேரையும் பாத்துறாரு. யார் அதுன்னு அவரு கேட்க, உடனே ஹீரோனி ஹீரோ கையை பிடிச்சி ஓடி வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே ஓடுறா. ரெண்டு பேரும் செக்யூரிட்டி மாட்டாம எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஓடி வராரு. கொஞ்ச தூரம் ஓடி போனவங்க ஒரு இடத்துல நின்னு மூச்சு வாங்க. அப்ப ஹீரோ ஹீரோனி கையை விட, ஆனா அவ விடாம ஹீரோ விரல பிடிச்சுக்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோனி இதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் கூட்டாளின்னு சொல்றா. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்க, அதுக்கப்புறம் தான் கையை விடுறா. மறுநாள் ஹீரோ அம்மா கூட கார்ல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க, பாதி வழியில ஹீரோனி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவளை பார்த்த உடனே கார்ல இருந்து இறங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் இது தெரியாம ஹீரோனி ஒரு பாட்டிய வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப அருமையா நடிக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொல்ல, அப்போ அங்க வந்த ஹீரோ நிழல்னு சொல்ல, அவர் குரலை கேட்டு ஹீரோனி பயந்துடுறா. பாட்டி முகத்துல கொஞ்சம் நிழல் பட்டாக்க இன்னும் அருமையா இருக்குன்னு சொல்றாரு. அவர் ஐடியா கொடுத்ததுனால அவர் கையில ஒரு மரக்கலைய கொடுத்து பாட்டி முகத்துல நிழல் படுற மாதிரி பிடிக்க சொல்றா. ஹீரோவும் அவ சொன்ன மாதிரியே செய்ய ஹீரோனி வீடியோ எடுக்கிறா. அப்போ அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு குடிகாரன் ஹீரோனி குரலால டிஸ்டர்ப் ஆகி, காலங்காத்தால ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க போங்கன்னு ஹீரோனியை விரட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருந்த பாட்டியும் தள்ளி விட்டுறான். அதை பார்த்த ஹீரோனி, ஒழுங்கா பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க, என் கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, மன்னிப்பு கேட்கலனா போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்ல, கடுப்பானவன் ஹீரோனி கையில இருந்த கேமராவை பிடுங்கி வீச ஹீரோ பாஞ்சி போய் கேமராவை பிடிச்சுக்கிறாரு. அதை பார்த்தவன் ஹீரோ கையில இருக்க கேமராவை பிடுங்க வரான். ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடுப்பானவன் ஹீரோவை தாக்குறான். ஹீரோனி போய் அந்த குடிகாரனை தடுக்கிறா. அவளையும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஹீரோவை தாக்க, அதுக்குள்ள போலீஸ் வந்துருது. போலீஸ பார்த்த உடனே குடிகாரன் ஓடி போயிடுறான். அவ்வளவு அடி வாங்கின ஹீரோ கேமராவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறாரு. அடுத்ததா அவர் காயத்துக்கு மருந்து போட்டு விட்ட ஹீரோனி இவ்வளவு அடி வாங்கியும் கத்தவே இல்லையேன்னு கேக்குறா. ஹீரோ அதுக்கு மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல, நீ இல்லனா என் கேமரா ஒடிஞ்சு போயிருக்குன்னு சொல்ல, இருந்தாலும் லைட்டா ஒடிஞ்சிருச்சு சொன்ன ஹீரோ கேமரா ஒடிஞ்ச இடத்துல பேண்டேட் போட்டு விட்டுக்கிட்டே, நான் உன்னை விரும்ப போறேன், உனக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. ஹீரோனிக்கு
ஒன்னும் புரியல. நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லாம அது என்ன நான் உன்னை விரும்ப போறேன்னு சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா உன்னை தவறன்னு சொல்றாரு. யாரு? நானான ஹீரோனி கேட்க, கனவு அது உன்கிட்ட இருக்குது, அதுதான் உன்னை ஜொலிக்க வைக்குதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனி மைண்ட் வாய்ஸ்ல, ஒரு கனவை தவிர வேற எதுவும் இல்லாம வாழ்ந்த என்ன மாதிரி ஒருத்தருக்கு அந்த வார்த்தை ஒரு மந்திரம் மாதிரி இருந்துச்சு. அப்ப ஹீரோனிக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்க, இதுதான் என்னோட முதல் காதல் சொன்ன ஹீரோனி அந்த கிஃப்ட வாங்கி பிரிச்சு பாக்குறா. அதுக்குள்ள ஹேர் பேண்ட் இருக்கு, உடனே எடுத்து போட்டுக்கிறா. அடுத்ததா 2 பேரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஒன்னா படிக்கிறாங்க. ஆனா அவங்க காதல் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இதோட பிளாஷ்பேக் கட் ஆக ஹீரோ பார்த்த ஹீரோனி அவரை ஸ்டெப்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறாங்க. இது டிவி ஸ்டேஷன் தானே, இல்லனா நான் எதுக்காக டிவி ஸ்டேஷனுக்கு வர போறேன்னு கேக்குறாரு. கோஇன்சிடென்ட்டா? இல்லன்னு சொன்னா ஒத்துப்பியா? நான் உன்னை பார்க்கணும் தான் வந்தேன், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஹீரோனி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, நீ என்ன மிஸ் பண்ணலையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் கசப்பான நினைவுகள், அத நான் அழகுபடுத்தி சொல்ல விரும்பலன்னு சொல்றா. அப்ப யாரோ டோரை திறக்க முயற்சி பண்ண ஹீரோனி விட மாட்டேங்கிறா. அவ ஒருத்தியால முடியல. அத பார்த்த ஹீரோ அவளுக்கு உதவி பண்றாரு. ஹீரோ கிட்ட இருக்கிறத பார்த்த ஹீரோனி தள்ளி போன்னு சொல்றா. உடனே ஹீரோ விலக மறுபடியும் அவங்க கதவு திறக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோனியால முடியல. அதை பார்த்த ஹீரோ மறுபடியும் உதவி பண்றாரு. கதவு தட்டினவங்க கதவு திறக்க முடியலன்னு சொல்லிட்டு வேற வழியா போயிடுறாங்க. அப்ப ஹீரோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, புருஷன் குழந்தை கூட இருக்கு, இப்போ அதுக்கு என்னன்னு கேக்குறா. அப்போ இல்ல டைம் இருக்கான்னு கேக்குறாரு. கேட்ட ஹீரோ கையெடுக்க ஹீரோனி கதவுல பலமா மோதிக்கிறா. நீ தானே கையெடுக்க சொன்ன, மன்னிச்சிரு, வா சாப்பிட போகலான்னு கூப்பிடுறாரு. ஹீரோனி இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்கிறன்னு சொல்றாரு. நீ ஏதாவது டிவி சீரியல்ல நடிக்கிறியா என்ன? முதல் காதல் வாக்குறுதின்னு பேசிக்கிட்டே இருக்கிற, அந்த மாதிரி ஏதாவது சொன்ன உன் கதை அவ்வளவுதான். கொரியா சின்ன நாடு, என்ன பத்தின தகவல் இன்டர்நெட்ல வந்துட்டாக்க அதுக்கு நீ பொறுப்பேத்துப்பியா? அப்படின்னா இத்தனை நாளா நீ என்ன கவனிச்சுக்கிட்டே இருந்தியா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதுக்காக உன்னை கவனிச்சிட்டு இருக்கணும்? நீ அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியா? ஆமா, டெய்லி உன்னை சபிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என் பக்கம் இல்ல போல இருக்கு. நீ டைரக்டர் ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் பொறாமையில செத்து போயிட்டேன். நீ டைரக்டர் ஆக போறன்னு ப்ராமிஸ் பண்ணியே அது என்ன ஆச்சு? நீ ஃபாரின் போனப்பவே அந்த ப்ராமிஸ் ஒடிஞ்சு போயிடுச்சு. என்ன ஹேன்னு கூப்பிடாத, நாம மறுபடியும் ஒருத்தர் பார்க்காம இருக்கிறதா நல்லது, கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோனி கிளம்ப ஹீரோ போக விட மாட்டேங்கிறாரு. என்னன்னு ஹீரோனி கேட்க, இன்னைக்கு உன் மூளை வேலை செய்யல, வீட்டுக்கு போயிட்டு உன் சாதனைய நீயே பாராட்டிக்கோன்னு சொல்ல கடுப்பான ஹீரோனி போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோனி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணி அவளும் ஃப்ரெண்டும் சாப்பிடுறாங்க. அப்ப ஃப்ரெண்டு, எதுக்காக எப்ப பாரு என் வீட்டுல வந்து சிக்கன் சாப்பிடுறேன்னு கேக்குறாரு. தனியா சாப்பிடுறது போர், அதனாலதான் இங்க வந்து சாப்பிடுறேன்னு சொல்றா. ஃப்ரெண்டு மாடல் ஆகணும் ட்ரை பண்றாரு போல இருக்கு. அவரோட ப்ரொஃபைல பார்த்த ஹீரோனி, இந்த காலத்துல யாரு நேரடியா போயிட்டு ப்ரொஃபைல கொடுக்கறாங்க? இந்த டெலிவரி வேலையை விட்டுட்டு ஏதாவது ஏஜென்சிய போய் பாரு, ஒவ்வொரு பைக்கை பாக்குறப்பவும் உன் ஞாபகம் தான் வருதுன்னு சொல்றா. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதுவும் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் டெலிவரி வேலை பார்க்கலாம், இந்த மாதிரி வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. சரி, 10 வருஷம் கழிச்சு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பாத்தியே, எப்படி இருந்துச்சு? டைரக்டர் ஆகணும்ன்றது உன்னுடைய கனவு, ஆனா இப்போ அவரு டைரக்டர் ஆயிட்டாரு, அது எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இது என்ன, முதல்ல வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்குமா என்ன? அவனால முடிஞ்சது டைரக்டர் ஆயிட்டான், யாரு வேணாலும் டைரக்டர் ஆகலாம். ஹேய், இப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? அவன் பண்ணதை மறந்துட்டியா? அவனோட அம்மா மட்டும் இல்லனா நீ இப்போ எதுக்காக பழசெல்லாம் பேசுற? இப்போ அவன் ஹீரோ கிடையாது, இப்போ அவன் பேரு அயன் வு. ஹீரோ உன்னுடைய லவ்வர், அயன் வு இப்போ டைரக்டர். ஆனா 2 பேருமே ஒரே ஆளு தான். இப்போ அவன் டைரக்டர் ஆயிட்டான், உனக்கு வருத்தமா இல்லையா? ஆமா, வருத்தம் தான். நான் அவனை திரும்பவும் எப்ப பாப்பேன்னு எத்தனை தடவை யோசிச்சிருக்கேன் தெரியுமா? மறுபடியும் மீட் பண்றப்போ நான் ஒரு ஃபேமஸ் டைரக்டரா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி மீட் பண்ணுவோன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவன் ஒரு ஃபேமஸ் டைரக்டராவும் நான் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டராவும் இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்டயும் வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்டு டெய்லி ஹாலிவுட் ரிட்டர்ன் இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. கொஸ்டின்ஸ பார்த்தேன், எனக்கு விருப்பம் இல்லாத கொஸ்டின்ஸ அவாய்ட் பண்ணலாமா? நீ எப்பவுமே அப்படிதானே பண்ணுவ? ஆமா, இது வரைக்கும் அப்படிதான் பண்ணேன், ஆனா இப்போ என் நிலைமை வேற, என்ன திமிர் பிடிச்சவனா யாரும் நினைக்க கூடாது அப்படின்னா ஒரு குறிப்பு சேர்த்துடவா? எப்பவும் சோம்பேறித்தனமான பதில்களை தர்றீங்கன்னு அந்த வதந்தி பரவட்டும்னு ஹீரோ சொல்ல, அந்த வதந்தி பரவணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பிரபலமாகணும், நீ கொரியாக்கு வர ரெடியா இருக்கியா? ஒரு சின்ன டைரக்டர் கூட வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ சிரிக்கிறாரு. அப்போ ஒரு நடிகை ஹீரோவை கிராஸ் பண்ணி போறப்போ இயான் வு கொரியால இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை ஏன் பெரிய நியூஸ் ஆக்குறாங்க, எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அது ஹீரோ காதலே விழுது. அப்ப அந்த நடிகை ஒரு டேபிள் கிட்ட போக அவளுக்காக அவ ஃப்ரெண்ட்ஸ் அங்க காத்துட்டு இருக்காங்க. போன நடிகை சோஃபால உட்காந்துட்டு, ரொம்ப வருத்தமா இருக்கு, அந்த ரெட் கார்பெட்ல நான் நடந்து
இருந்திருக்கலாம். இவ பேரு ஹோ ஹானா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாம உன் வாழ்க்கையிலேயே முறையா ஒரு ஆடிஷன்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அது அந்த இயான் படத்தோட ஆடிஷன் தானேன்னு கேட்க, அதை கேட்ட ஹானா உன்னை இவ்வளவு நேர்மையா பேச சொன்னது யாருன்னு கேக்குறா. அதுக்கு ஃப்ரெண்டு மன்னிப்பு கேட்க, நான் டயலாக்ஸ மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கு மேலையும் ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க, ஏதோ டாக் ஷோ மாதிரி இருந்தது, என்ன கேள்வி கேட்டாங்கன்னு ஃப்ரெண்டு கேட்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே இங்கிலீஷ்ல கேட்டாங்க, அவருக்கு நம்ம மொழி தெரிஞ்சிருந்தும் இங்கிலீஷ்ல பேசினாரு, அதை கேட்ட எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி, ஆனா உனக்கு ஹாலிவுட் படத்துல நடிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்ன, சிஇஓ கட்டாயப்படுத்தினதால தானே ஆடிஷனுக்கே போனேன்னு சொல்றா. அதுக்கு ஹானா, அம்மா செய்ய சொல்ற எந்த வேலையா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்காது, அதே மாதிரிதான் எனக்கு செய்ய விருப்பம் இல்லாததும் நான் தோத்து போனதும் ரெண்டும் வெவ்வேறு விஷயம். அவங்க பேசினதெல்லாம் கேட்ட ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததான் ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றாரு. அங்க ஜியான் இருக்கான். ஜியானும் ஹீரோவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து பேசுறாங்க. அப்ப ஹீரோ, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவன், நான் எப்பவுமே அழகுதான், நீ டைரக்டர் ஆயிட்டியாமே. ஆமா, ஆனா அதுக்காக விஷ் பண்ணணும்னு தோணவே இல்ல, என்ன நீ பேசுற விதமே மாறி போயிடுச்சு, இப்போ ஹீரோனி கூட நெருக்கமா தான் இருக்கியா, அவளோட நம்பர் கொடுன்னு கேக்குறாரு. நான் சொல்வேன்னு நினைக்கிறியா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சா என்ன, இதுல நீ தலையிடாத, பெரியவங்க விஷயத்த பெரியவங்களே பாத்துக்கிட்டோம், அப்படின்னா நீயே போய் அவ நம்பரை வாங்கிக்கோ, பெரியவரே எப்படியோ உன்னை பார்த்தது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஜியான் கிளம்புறாரு. அப்போ ஹீரோனி ஜியானுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட இருக்க வீடியோ டேப்பை கேபேஜ் மார்க்கெட்ல விற்க போறதா சொல்றாங்க. ஏன் விற்க போறன்னு ஜியான் பேசிக்கிட்டே அங்கிருந்து போக ஹீரோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுது. இன்னொரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க ஹேனாவை காமிக்கிறாங்க. ஹேனா கூட நடிக்க வேண்டிய மாடலுக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆனதுனால புது மாடல் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. ஹேனாவும் வெயிட் பண்றேன்னு சொல்றா. அப்போ அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, உங்களால வெயிட் பண்ண முடியாது, இன்னும் 2 மணி நேரத்துல உங்களுக்கு வேற ஒரு ஷூட்டிங் இருக்கு, இங்க லேட் ஆனா அங்க போறதுக்கு லேட் ஆயிடும்னு சொல்றா. அப்போ ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்காக ஜியான் அங்க வர, அவரை பார்த்த ஹேனா நடிக்க முடியுமான்னு கேட்க, அவரும் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, உடனே ஒத்துக்கிறாரு. ஜியான் ரெடி ஆயிட்டு இருக்க ஹேனா அவரையே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறா. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் நடக்குது. ஷூட்டிங் முடிஞ்சு ஜியான் கிளம்புறப்போ ஹேனா ஓடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு போட்டோவை ஜியான் கிட்ட கொடுத்துட்டு, இது மேகசின்ல வராது, வச்சுக்கோங்க, ஆனா நான் இதுல ஆட்டோகிராஃப் போட மாட்டேன், ஏன்னா நீங்க என்னோட ரசிகர் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்துதான் அந்த போட்டோவை பார்த்த ஜியான் கனவு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ ஆன்லைன்ல கேபேஜ் மார்க்கெட்ல ஹீரோனி போட்ட ஆட தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதுல போன் நம்பர் இருக்க சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனியை காமிக்க, ஹீரோனி டேப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேசட் எல்லாம் வித்துருச்சான்னு மெசேஜ் வருது. இல்லன்னு ரிப்ளை பண்றாங்க. ஏன்னு அடுத்த மெசேஜ் வர, ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்னு இவங்க ரிப்ளை பண்ண, அதுதான் விதி, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு மெசேஜ் வருது. வேற யாரு, ஹீரோ தான் அது, எல்லா டேப்பையும் தான் விப்ப, பரவாயில்லையான்னு ஹீரோனி கேட்க, ஹீரோ நேர்ல பார்த்துதான் வாங்குவேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோனியும் ஒத்துக்கிறா. ஆனா இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறாருன்னு தெரியாது. தெரியாமலே அவ்வளோ கேசட்டையும் தூக்கிக்கிட்டு ஹீரோவை பார்க்க போறா. ஹீரோ இவளுக்கு முன்னாடியே வந்து ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, தூரத்திலே அவர் நிக்கிறத பார்த்த ஹீரோனி அவர் கண்ணுல படாம கிராஸ் பண்ணி போயின்னு கிராஸ் பண்ணி போறா. ஆனா ஹீரோ அவளை பார்த்துட்டு கூப்பிட, அதுக்கப்புறம் தான் இவளுக்கு மெசேஜ் அனுப்புறது ஹீரோன்னு புரியுது. அடுத்ததான் ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுறாங்க. ஹீரோனி விற்க மாட்டான்னு சொல்ல, டபுள் ரேட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஹீரோ மெல்ல மெல்ல உயர்த்தி 10 மடங்கு அதிக பணம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. 10 மடங்குன்னு கேட்ட உடனே ஹீரோனி வாய் அடைச்சு போயிடுறா. இருந்தாலும் பழைய பொருள் சந்தையில பணத்தை காட்டி திரியறதுதான் உன் பொழுதுபோக்கான்னு கேக்குறா. சரி யோசிச்சு பாக்குறேன், எதிர்த்து பேசுறதுல நீ இன்னும் மோசமாயிட்ட, அப்ப மட்டும் எப்படி அடக்கமா இருந்தேன்னு கேக்குறா. அப்ப பொறுத்துக்க முடிஞ்சது, உன்னை பார்க்காம இருந்ததுதான் இன்னும் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படியா, ஆனா உன்னை பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு, சரி எதுக்காக இதெல்லாம் விக்கிறேன்னு ஹீரோ கேட்க, இதெல்லாம் வேஸ்ட், வீட்ல தூசி படிஞ்சிட்டு இருக்கு, வச்சிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், விற்க முடியும்னா வித்துறது நல்லது தானே, எவ்வளவு ஆசையா வச்சிருந்த, அப்புறம் வருத்தப்பட மாட்டியா, விக்கிறவனுக்கே ஆறுதல் சொல்றது நீயா தான் இருக்கும். அதுக்கு ஹீரோ, ஹீரோனி ஆன்லைன்ல போஸ்ட் பண்றப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கேசட்டை பத்தி சில வரிகள் எழுதியிருப்பா, அதை சொல்லி காமிக்கிறாரு. கடைசியா நான் அதை படிச்சப்போ ஃபேர்வெல் லெட்டர் மாதிரி இருந்துச்சு, அந்த வரிகள் என் இதயத்தை தொற்றுச்சுன்னு சொல்றாரு. சரி இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு ஹீரோனி கேட்க, மெமரிஸ சேர்க்க போறேன், நாம ரெண்டு பேரும் ஒன்னா அதை பார்க்கலாமா, இதெல்லாம் நீயே பாத்துக்கோ, நான் நினைவுகளை வைக்கிறேன், பணத்தை கொடு அது போதும். அப்ப ஹீரோ அவர் பேக்ல இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. பேப்பர் மேல காதல் பாடல்னு எழுதியிருக்கு. ஹீரோனி அதை பார்க்க, அப்ப ஹீரோ, இத வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன், ஆனா இந்த கதைக்கு முடிவில்ல, என் கூட சேர்ந்து அந்த முடிவை எழுதுன்னு சொல்றாரு. அந்த கதையை ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு போட்டு ஹீரோ ஹீரோனி பேர் போட்டிருக்க, அதை பார்த்த ஹீரோனி முடிவா கேக்குற சொன்னவ காஃபி எடுத்து அந்த பேப்பர் மேலே
தலையிலே ஊத்திட்டு இதுக்குதான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்டு அங்கிருந்து போயிடுறா. வெளியே போனாக்க மழை பெய்யுது. ஹீரோனி மழையில நினைச்சுக்கிட்டே போக ஹீரோ ஓடி வந்து கொடை பிடிக்கிறாரு. அப்ப ஹீரோனி சின்ன பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. சின்ன வயசுல மழை பெய்யறப்போ அவ ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அதை நினைச்சு பார்த்தவ எனக்கு மழையில நினைறதே பிடிக்காது. உனக்காக நான் 15 நாள் உன் வீட்டு வாசல்ல காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? உன்னால எப்படி முடிஞ்சது? உனக்கு புத்தி இருக்கா? ஞாபகம் இருக்கா? இப்போ அது எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பி வந்திருக்க கூடாது. நீ என்னோட முதல் காதலாவே இருந்திருக்கணும். என் வாழ்க்கையில பெரிய வருத்தமா இருந்திருக்க கூடாது. ஹீரோ, என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வருத்தம் நீதான். நீயே அந்த நாளுக்கு திரும்பி போ. அப்போ நான் எப்படி உணர்ந்தேன்னு பாரு. சொன்னவ ஹீரோ கையில இருந்த கொடைய வாங்கிட்டு போயிடுறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.